வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாரத் ஃபண்ட் ETF அவங்களுடைய நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த செகண்ட் சீரீஸ் வந்து 14th to 17 ஜூலை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மெயினாக தெரிஞ்சுக்க போகிறோம். பாரத் பாண்ட் ஃபண்ட்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதோட ஃபஸ்ட்டு சீரீஸ் எப்படி, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதோட டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஹாப்பியாக சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அப்ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இது ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அப்ஸ்டாக்ஸ்க்கு ரத்தன் டாட்டாவுடைய பேக்கப்பும் இருக்குது. அதோட ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இதில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சேஃபான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாரத் பாண்ட் ETF அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ். அதாவது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது ETFங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம் இந்த பாரத் பாண்ட் ETFs. ஸோ இதோட ஜேர்னி பார்க்கலாம். February 2017 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொன்னாங்க, அதாவது டெட் ETF ஒன்று லான்ச் பண்ணோம்னு. ஸோ அதுக்கப்புறமா Jan 2019 ஈடல்விஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இதை பண்ண போகிறாங்கன்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் Jan to November 2019 இதோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணாங்க, ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணாங்க. December 2019 இது அப்ரூவ் ஆகிட்டு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 57,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே வந்தது. மோர் தென் 100 மில்லியன் கன்சியூமர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் தென் 12,400 crores இதில் வெறும் 7 daysல இதில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. January 2020 இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது பாரத் பாண்ட் ETFs. இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூவன்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நிறைய ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது ஆன் ஆவரேஜ் 3 to 4 crore rupeesக்கு டெய்லி லிக்விடிட்டி இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்தி லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த பாரத் பாண்ட் ETF பொறுத்த வரைக்கும். ஸோ அதனுடைய செகண்ட் சீரீஸ் லான்ச் பண்ணுறது தான் இப்போ 14 ஜூலைலேருந்து 17 ஜூலை 2020 நடக்க போகுது. Why you should invest, இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. இது வந்து பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதோட இதில் வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கிறதுனால எப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் நமக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹை சேஃப்டி. அதாவது பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ் AAA ரேட்டட் கம்பெனிஸில் தான், அந்த பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கிறதுனால இது ரொம்பவே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி. இந்த பாரத் பாண்ட் ETFs வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் எவ்ரிடே இதோட NAV நெட் அசெட் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் ஆனது. அண்ட் நோ லாக்இன். இது வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணால் வாங்கவோ விற்கவோ செய்ய முடியும். அண்ட் நெக்ஸ்ட் லோவர் டேக்ஸ். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட ரிட்டர்ன்ஸில் போஸ்ட் இண்டெக்ஸேஷன் தான் டேக்ஸ் பிடிப்பாங்க, அதுவும் 20% தான். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். அப்புறமா லோ காஸ்ட். இதோட மேனேஜ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அதாவது 0.0005% தான் மேனேஜ்மெண்ட் காஸ்ட். ஸோ இது எல்லாமே இந்த பாரத் பாண்ட் ETFல ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ETF. இது எல்லாத்துல இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பாரத் பாண்ட் ETFல வந்துடுது. அதாவது பாண்ட்ஸுங்கிறதுனால ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ், ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி டேட்டும் இருக்குது. அண்ட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் இருக்காது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான். அதாவது ஒரு கம்பெனியில் இல்லாமல் பல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். பட் இது பாரத் பாண்டுங்கிறதுனால இது நிறையா பப்ளிக் செக்டர் கம்பெனி பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபைடாக இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட்
இதில் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது இது. அண்ட் இடிஎஃப்ஸில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி. ஸோ இந்த பாரத் பாண்ட் இடிஎஃப்லையும் உங்களுக்கு அது கிடைக்கிது. அதாவது எப்போ வேணால் உங்களுடைய இடிஎஃப்பை நீங்கள் சேல் பண்ணிட்டோம், நீங்கள் அது கேஷாக மாற்றிக்க முடியும். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிறதுனால இது எல்லாமே பாரத் பாண்ட் இடிஎஃப் உடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் எந்தெந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பவர் கிரிட், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், NHAI, PFC எல்லாமே கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் மினிமம் 1000 rupeesலேருந்து இந்த பாரத் பாண்ட் ETF மூலியமாக. ஸோ இன்வெஸ்டராக நம்ம வந்து இந்த பாரத் பாண்ட் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறோம். இவங்க எல்லாரோடைய மணியும் பூல் பண்ணிவிட்டு இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாண்ட்ஸ் மெச்சூர் ஆகும்பொழுது உங்களுடைய பாண்ட்ஸும் மெச்சூர் ஆகி உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். ஸோ நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் பாரத் பாண்ட் ETF-ஆகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், ETF-ஆகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா டைரெக்டாக bharatbonds.in அந்த வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை FOF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாரத் பாண்ட் ETF-ஆக வாங்குறீங்க அப்படின்னாக்கா இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ஒன்று, லாங் டேர்ம் ஒன்று. ஷார்ட் டேர்ம் வந்து 5 years, லாங் டேர்ம் 11 years. ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா April 2025 மெச்சூர் ஆகும். லாங் டேர்ம்ங்கிறது April 2031 மெச்சூர் ஆகும். அண்டர்லைனிங் இண்டெக்ஸ் ஈல்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான். இதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம், இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்ல முடியாது, இது கேரண்டீட் ரிட்டர்னும் சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்மில் வந்து 6.04% கொடுக்குறாங்க, லாங் டேர்மில் 7.04% சொல்லியிருக்காங்க. பாரத் பாண்ட் ETF வந்து டேக்ஸ் எஃபிஷியன்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் என்னன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்க ரிட்டர்ன்ஸ்க்கு தான் 20% அளவுக்கு டேக்ஸ் போடுவாங்க. பேசிக்காகவே நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்ளை ஆகும். ஹையர் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னாக்கா பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதிகமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் வந்து கம்மியாகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் டாக்ஸ்ட் அட் 20% போஸ்ட் இண்டெக்ஸேஷனுக்கு அப்புறமா இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸில் 20% தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கு இந்த கிராஃப். 10 lakhs rupees வந்து 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாக்கா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு 30% டேக்ஸ் லேபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 30% உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ போஸ்ட் டேக்ஸ் உங்களுடைய அமௌண்ட் வந்து 18.11 lakhs இருக்கும் அப்படின்னாக்கா, அதுவே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் டேக்ஸ் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 20.35 lakhs வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ இதனால் உங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜுமே வந்து அதிகமாகும். இதை இன்னும் விரிவாக பார்ப்போம். இது வந்து ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேபிள் 5 years, அதாவது ஷார்ட் டேர்ம்க்குரிய ETF உடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், அண்ட் அடுத்தது வந்து லாங் டேர்ம் உடைய ரிட்டர்ன்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1 lakhன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.04% எடுத்துக்கலாம். இண்டெக்ஸேஷன் வந்து பாரத் பாண்ட் ETF 2025, அதாவது 5 yearsக்கு இண்டெக்ஸேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். வேல்யூ ஆன் மெச்சூரிட்டி வந்து 1.32 lakhs தான் ரெண்டுத்துலையுமே பேஸ்ட் ஆன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இண்டெக்ஸேஷன் வேல்யூ வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவும் கிடையாது, பட் இந்த பாரத் பாண்ட் ETFல 1.22 lakhs எடுத்துக்கலாம். அப்போது டாக்ஸபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 32,000 பிடிப்பாங்க, டாக்ஸபிள் அமௌண்ட்டாக இருக்கும். அதே பாரத் பாண்ட் ETFல 10,400 ஆட் தான் டாக்ஸபிள் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்ளிகபிள் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10,000 கிட்ட இருக்குது, அதே பாரத் பாண்ட் ETFல 2,000 rupees தான் வருது. ஸோ போஸ்ட் டேக்ஸ் உங்களுடைய வேல்யூ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,22,000னா பாரத் பாண்ட் ETFல 1,29,000 வரைக்கும், இல்லை ஆக்சுவலாக 1,30,000 கிட்ட வருது. இதே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1 lakhஆக கன்சிடர் பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.04% ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதையும் எடுத்துக்கிட்டா இண்டெக்ஸேஷன் 11 years பாரத் பாண்ட் ETFக்கு.
வேல்யூ ஆன் மெச்சூரிட்டி ரெண்டுத்துக்குமே 2.08 lakhs வரும். இண்டெக்ஸேஷன் வேல்யூ பாரத் பாண்ட் ETFக்கு 1.54 lakhs வரும். ஸோ டாக்ஸபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,07,982, அதே பாரத் பாண்ட் ETFல 54,037 rupees. ஸோ அப்ளிகபிள் டேக்ஸ் எவ்வளோ ரூபா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 33,690 வருது, அதே பாரத் பாண்ட் ETFல 11,240 தான். ஸோ போஸ்ட் டேக்ஸ் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,74,000னாக்கா பாரத் பாண்ட் ETFல 1,96,000. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் இந்த மாதிரி இண்டெக்ஸேஷன் அப்ளை பண்ண லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டுடைய டிஃப்ரென்ஸும் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குங்கிறது. ஸோ பாரத் பாண்ட் ETF உடைய கான்ஸ்டியூவன்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் ETF உடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த கம்பெனியோட எந்தெந்த பாண்ட்ஸில் போய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹவுசிங் பேங்க், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இந்துஸ்தான் பெட்ரோலியம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், NTPC, NHPC, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 12 கம்பெனியுடைய பாண்ட்ஸ்லையுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா AAA ரேட்டட். ஸோ இது எல்லாமே ஓரளவு சேஃப்னு சொல்லலாம். அதுவும் எல்லாமே கவர்மெண்ட்டோடையதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் இதே வந்து லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏப்ரல் 2031 அந்த பாண்டுடைய கான்ஸ்டியூவன்ஸ் பார்க்கலாம். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், REC லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NHAI, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், NHPC, NTPC. இது எல்லாமே AAA ரேட்டட் தான். இது எல்லாத்துலேயும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா. இப்போது நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எந்த NSE சிம்பிள் வச்சு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 3 days or 4 daysல நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஸ்டில் உங்களால் இது எப்போ வேணால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் தே லான்ச் இட் இன் எக்ஸ்சேஞ்சில் வந்த பிறகு நீங்கள் எப்போ வேணால் இதை வாங்கவும் விற்கவும் முடியும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 அதாவது ஷார்ட் டேர்ம்க்கு லான்ச் பண்ணுற இஷ்யூவோட NSE சிம்பிள் EBB ETF 0425. 0425ங்கிறது அந்த மெச்சூரிட்டி டேட்டை காமிக்குது, ஏப்ரல் 2025ங்கிறது. அதே லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா EBB ETF 0431, அதாவது ஏப்ரல் 2031 மெச்சூர் ஆகுது. ஸோ இதுதான் இதோடைய NSE சிம்பிள்ஸ். இது ரெண்டுத்துக்குமான NFO பீரியட் பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் பீரியட் 14th ஜூலைலேருந்து 17th ஜூலை வரைக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 1000 rupeesலேருந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்டாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா இதுக்கும் ETFக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் எக்ஸிட் லோடில் மட்டும் பார்த்தீங்கன்னா FOF வாங்கும்போது வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் இது ரிடீம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸிட் லோட் இருக்கும் 0.10% சார்ஜ் பண்ணுவாங்க. அதே அதுக்கப்புறமா 30 daysக்கு அப்புறமா யூனிட்ஸ் அலாட் ஆகி 30 daysக்கு அப்புறமா நீங்கள் சுவிட்ச் அவுட் பண்ணுறீங்கன்னாக்கா எதுவும் எக்ஸிட் லோட் கிடையாது. ஸோ எக்ஸிஸ்டிங் பாரத் பாண்ட் ETF உடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணாங்களோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அது வந்து ஷார்ட் டேர்ம் வந்து 3 years தான் கொடுத்துருந்தாங்க அண்ட் லாங் டேர்ம் வந்து 10 years போட்டிருந்தாங்க. ஸோ 2023 ஷார்ட் டேர்ம் ETF மெச்சூர் ஆகும் அண்ட் 2030 லாங் டேர்ம் மெச்சூர் ஆகும். ஸோ இதோட AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போதே டோட்டல் 12,444 crores இருந்தது. இப்போ ரீசெண்டாக May 31 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 13,000 crores மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல வந்து ஷார்ட் டேர்ம் 28.45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் லாங் டேர்ம் 32.32% கொடுத்துருக்கு. அதே 3 months ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 12% மேலே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டானது தவிர இதுவே ஃபியூச்சரில் எப்போவுமே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பட் எப்போ வேணாலும் உங்களால் இதோட ரேட்ஸை வந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து FD மாதிரி கண்டிப்பாக இது கேரண்டீடு, சவரன் கேரண்டீடு அந்த மாதிரி சொல்ல முடியாது. உங்களோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு இவங்களோட டிஸ்க்ளைமர்லேயே கேபிட்டல்
கேரண்டியோ இல்லை ரிட்டர்ன்ஸ் கேரண்டியோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க டிஸ்க்ளைமர் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே கவர்மெண்ட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டர் கம்பெனி பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறதுனால கண்டிப்பாக சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸுமே ஓரளவு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பாரத் பாண்ட் ETF உடைய கரண்ட்டாக இருக்கிற லிக்விடிட்டி, எக்ஸிஸ்டிங் பாரத் பாண்ட் ETF உடைய லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 to 4 crore rupeesக்கு எவ்ரிடே ட்ரேட் ஆகுது இது. ஸோ மற்ற ETFஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு சொல்லணும். அண்ட் இவ்வளோ நிறைய ட்ரேட் ஆகிறதுனால நீங்கள் ஈஸியாக இதை வாங்கவோ விற்கவோ முடியும் எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ நீங்கள் இந்த NFOவில் அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கல அப்படின்னாலோ இல்லை NFOவில் அப்ளை பண்ணாட்டியோ கூட நீங்கள் அதுக்கப்புறமா எப்போ வேணால் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.